உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து வாத்துக்கறி. வாத்துக்கறி வந்து ரொம்ப உடம்புக்கு சத்தான ஒரு பொருள். உடம்புக்கு வந்து நல்ல வலு கொடுக்க வேண்டியது ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு. இது வாத்துக்கறி கொழுப்பு நிறைஞ்ச ஒரு உணவு. உடம்பு உழுணுங்கிறவங்க இந்த வாத்துக்கறி நல்லா சாப்பிட்லாம். B12, B6, மக்னீசியம் அந்த மாதிரி தாதுக்கள்லாம் அதில் இருக்குது. ஒரு நல்ல தரமான மாப்பிள்ளை விருந்து கறி தான் இந்த வாத்துக்கறி. ஆள் எப்படி சிரிக்கலாம் பாருங்க, பார்த்தீங்களா? ரொம்ப அமிதா பேச்ச மாதிரி சிரிக்கலாம் பாருங்க. இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. வாத்துக்கறி, 2 வெங்காயம், 2 தக்காளி, 3 பட்டை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக புதினா. வாத்துக்கறிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கணும். ஏன்னா அந்த கவுச்சி இல்லாமல் இருக்கும். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் எந்த அளவு கொடுக்குறீங்களோ அந்தளவு ருசியாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துங்க. சோம்பு, ஜீரகம் மிக்சியில் அரைச்சி வச்சுங்க. நான் இடித்து வச்சுருக்கேன். மிளகுத்தூள், வீட்டு குழம்பு மிளகுத்தூள் 2 ஸ்பூன் எடுத்துங்க. இது காரம் கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுங்க. தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூனு, தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு. எண்ணெய் சூடாகிட்டு நம்ம இதில் இந்த பட்டை மிளகா போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதக்கிட்டு அடுத்து நம்ம தக்காளியை போடலாம். தக்காளியும் பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கணும். இந்த வாத்துக்கறி வந்து ரொம்ப சுவையான கறி. நாட்டுக்கோழி மாதிரி இருக்கிற ஒரு கறி இது. ஆண்களுக்கு ரொம்ப சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு கறி இது. அதனால் இந்த மாப்பிள்ளை விருந்துகள் மாதிரி உள்ள இடங்களில் இது தவறாமல் இருக்கிற ஒரு கறி. நல்லா ருசியாக உடம்புக்கு ரொம்ப சத்தான ஒரு கறி. நல்லா தக்காளி வதங்கிட்டு இந்த நேரத்தில் தனி மிளகாத்தூளை நம்ம இதில் 1 ஸ்பூனு சேர்த்துக்கலாம். இது காரமாக இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம தனி மிளகாத்தூள் சேர்க்குறோம். இந்த டைமில் சேர்க்குறது காரணம் கலர் நல்லா வரும், அதுக்காக. அடுத்தது நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த கறிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாக கலந்துக்கணும். அடுத்த கட்டம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கலந்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் இப்போ கலந்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அடுத்த கட்டம் நம்ம அந்த இடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, சோம்பு ஜீரகம், அதை கலந்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூனு மஞ்சள், வீட்டு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூனு. உங்களுக்கு காரம் தேவைன்னா இன்னும் கூட போட்டுக்கலாம். எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த நேரத்தில் கொஞ்சம் மல்லி இலையை அதில் போட்டுக்கலாம். இப்போ இதை கலந்து விட்டுட்டு நம்ம கறியையும் அதில் கலந்துடலாம். நாட்டுக்கோழியும் நாட்டு வாத்தும் ஒரே டேஸ்ட் தான். ஆனால் நாட்டுக்கோழியை விட இது கொழுப்பும் சத்தும் அதிகம் உள்ளது. அப்படியே எண்ணெய் ஊறும் இதிலேருந்து. அவ்வளோ கொழுப்பு உள்ள ஒரு கறி. மசாலாவோட நல்லா கறி இந்த எண்ணெயிலே வந்துக்கிட்டுருக்கு. இந்த நேரத்தில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி மூடியை போட்டுற வேண்டியதான். வாசனை அவ்வளோ அருமையாக வருது.
இப்போ நம்ம தேவையான அளவுக்கு இதில் உப்பை கலந்துக்கலாம். பாருங்கள் எண்ணெய் அப்படியே திரண்டு வருது பாருங்கள். இதில் இப்போ ஒரு மூடியை போட்டு நம்ம மூடிட வேண்டியதான். மூடியை திறந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி எண்ணெய்லாம் அப்படியே பிரிஞ்சு வருது. பார்க்கவே அப்படியே எடுத்து இப்பயே சாப்பிடலாம் போல் இருக்குது. நல்லா அம்சமாக வந்துக்கிட்டு இருக்குது. பாருங்கள் இந்த லெக் பீஸ்லாம் பாருங்கள் எப்படி அப்படியே கறி உதிர்ற அளவுக்கு ஆகிட்டு நாக்கில் எச்சி ஊறுது. பட்டை மிளகா போடுறது காரணம் என்னென்னா இந்த பச்சை மிளகா கொஞ்சம் வயிறு பிரச்சனை வரும், அதுக்காக தான் பட்டை மிளகா போட்டிருக்கேன். வாசனையும் நல்லாயிருக்கும். நீங்கள் இப்படியே இறக்கி இட்லி தோசை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கூட சாப்பிட்லாம். இன்னும் கொஞ்சம் சுண்டை வச்சு கூட நீங்கள் மற்ற சாப்பாட்டுக்கெலாம் சாப்பிட்லாம். இந்த வாத்துக்கறி வறுவல் ரெடி ஆகிட்டு இப்போ இந்த மிளகுத்தூளை இதில் அப்படியே நம்ம தூவிக்கலாம். தூவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். மல்லி இலையை மேலே அப்படியே தூவிட வேண்டியதான். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு வாத்துக்கறி வறுவல். ரொம்ப சுவையானது. இப்போ நம்ம இதை சாப்பிட்டு காட்டலாம். இதை பாருங்கள் இந்த கறி எப்படி இருக்கு, அப்படி வெந்திருக்கு. ரொம்ப சூடாக இருக்குது. இட்லியில் வச்சு நம்ம சாப்பிட்லாம். டா 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 என்ன வாசனை, என்ன வாசனை. அங்கே பாருங்கள் டே நெய் ஊற ஊற இருக்கா. நாட்டு கோழி, என்ன கோழி வாத்துக்கறி அவ்வளோ ருசியாக. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது இந்த கொழுப்பு கரைஞ்சி ஓடி இருக்கு எல்லாம். இட்லியில் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப மாசாக இருக்குது. பாருங்க லெக் பீஸு ரொம்ப சின்ன வாத்துங்கனால சின்ன லெக் பீஸு. செம்ம சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ஆஹா, இந்த மாதிரி சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிகம் ஃபுட் சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் நான் மேலும் மேலும் நல்ல நல்ல சாப்பாடு செஞ்சு உங்களுக்கு காட்ட முடியும். நன்றி உறவுகளே.